இயேசு நன்மை செய்கிறவராக இந்த உலகத்திலே சுற்றித் திரிந்தார். இயேசு குருடர்களுக்கு பார்வை அளித்தார். இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்திலே வந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து மனதுருகினார். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கேட்ட பொழுது அவர் குஷ்டரோகத்தை நீக்கினார். அந்த நாட்களில் ரோமர்கள் இயேசுவை உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள். இயேசுவை பிடித்து சிலுவையில் அறையும்படியாக அவரை கொண்டு சென்றார்கள். இயேசு நம்முடைய பாவங்களுக்குரிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு அன்பான தெய்வம். அவர் உன்னை நேசிக்கிறார். நீ அவரை நேசிக்காவிட்டாலும் அவர் உன்னை நேசிக்கிறார். நீங்களும் நானும் செய்த தவறுக்குரிய தண்டனையை அவர் ஏற்றார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பொல்லாத மனிதர்கள் இயேசுவை சிலுவையிலே அறையும்படியாய் கொண்டு போகிறார்களே என்று சொல்லி. எனக்காக பாடுகள் பட்டீரோ, எனக்காக நொறுக்கப்பட்டீரோ ஆண்டவரே. என் மேல் இருந்த ஆக்கினைகள் உங்க மேல வந்துச்சப்பா. இயேசுப்பா, இயேசுவே, எனக்காக ரத்தம் சிந்தினீரோ. உறுதி சிந்தி பாடல் கட்டும் மறுதலிக்கவில்லை. மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டுக் கொடுக்கவில்லை. அவர் கொல்கதா மலைக்கு சிலுவையை சுமந்து கொண்டு சென்றார். அவருடைய கையிலையும் கால்களிலும் ஆணிகள் அடித்தார்கள். நாம் கைகளினால் செய்த தவறுக்காக அவர் தன்னுடைய கரங்களிலே காயங்களை ஏற்றார். தேவனுடைய வழிகளிலே நடவாமல் எத்தனையோ முறை ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம். ஆகையினாலே அவருடைய காலிலே ஆணிகள் அடித்தார்கள். இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். இயேசு தலையிலே முள்முடி சூட்டினவராக மனிதனுடைய பாவத்திற்காக அவர் பரிகாரம் செய்தார். இயேசு மனு குலத்திற்காக அவர் பாடுபட்டு சிலுவையிலே அவர் மரித்தார். என்னை சிலுவையில் அறைந்து கொல்வீர்கள், மூன்றாவது நாள் நான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்று இயேசு சொன்ன வார்த்தையை கேட்ட அவருடைய பகைவர்கள் இயேசு ஒரு தப்பிதமும் செய்யவில்லை. ஆனால் நீயும் நானும் செய்த பாவத்திற்காக அவர் தண்டனை ஏற்று சிலுவையிலே மரித்தார். ஒருவேளை நினைக்கலாம், பொல்லாத மனிதர்கள், அக்கிரமக்காரர்கள் இயேசுவை இப்படி சிலுவையிலே அறைகிறார்களே என்று சொல்லி. அருமையான சகோதரனே, சகோதரியே, இவ்வளவு பாடுகளையும் இயேசு உன்னையும் என்னையும் நேசித்தபடியினாலே அவர் இந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார். இயேசு அன்பாக இருக்கிறார். இயேசு உன்னை நேசிக்கிறார். நீ அவரை நேசிக்காவிட்டாலும் அவர் உன்னை நேசிக்கிறார். நீ இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே உன்னுடைய எல்லா பாவத்திற்காகவும் அவர் தண்டனை ஏற்று சிலுவையிலே மரித்தார். இந்த இயேசு உன்னுடைய பாவ கடனை அவர் தீர்த்து விட்டார். நீ அவரை விசுவாசிக்க வேண்டும். இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு பிலாத்துவினிடத்திலே போய்
துணிந்து அவருடைய சரீரத்தை கேட்டான். பிலாத்து அதை ஒப்பு கொடுத்தார். அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு பிலாத்துவினிடத்திலே உத்தரவு பெற்று இயேசுடைய சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்கி அந்த கொல்கதா மலை அருகிலே இருந்ததான ஒரு புதிய கல்லறையிலே அவரை அடக்கம் பண்ணும்படி எல்லா ஆயத்தங்களையும் செய்தார்கள். இயேசு நம்முடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தார். பாவத்திற்கு பரிகாரம் செய்தார். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆனால் இயேசு மனிதர்களாகிய நம்முடைய பாவத்தை அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டபடியினாலே அவர் நமக்கு பதில் அவர் மரித்தார். நம்மை நீதிமானாக மாற்றும்படி அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார். நமக்கு நித்திய வாழ்வு கொடுக்கும்படியாக அவர் சிலுவையிலே மரித்தார். அவரை கொண்டு